சும்மாவே அன்னைக்கு மகன்னா போதும், இதெல்லாம் அவன் ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கான். சும்மா இருப்பாங்களா? இவங்களே இப்படின்னா ஒருத்தி வருவா. இன்னும் அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. விஷால், வாங்க வாங்க. அடுத்து நீ இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கணும் மச்சான். கண்டிப்பா. அண்ணி, ஹனிமூன் போறேன்னு சொல்லி அண்ணனை காம்படிஷன்ல கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டீங்க. கிரேட் அண்ணி நீங்க. ஏய், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? வீட்டுக்கு வரதுக்குள்ள அவசரம் கொடுக்க மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. நான் அவளை எதுவும் சொல்லாத விஷால். சிந்தாமணி, கற்பூரத்தை பத்த வை. பல்லவி, அவளை விஷாலோட சேர்ந்து நிக்க சொல்லு. சிந்தாமணி, அண்ணி சரி. விஷால், உனக்குள்ள இருக்கிற மியூசிக் திறமைய நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். மத்தவங்க சொன்னதையெல்லாம் மீறி உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை நான் ஒரு கலைஞனா வளர்த்தேன். ஆனா கொஞ்ச நாளா நீ மியூசிக்கையே மறந்துட்ட. அது என் மனசுல ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. எங்க உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இப்பதான் விஷால் எனக்கு சந்தோஷமா இருக்கு.